நீங்கள் போர் போடுறதுக்காக, கிணறு வெட்டுறதுக்காக, ஆழ்துளை கிணறு வெட்டுறதுக்காக, சைடு போர் ஓட்டுறதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஆங்கில தேதியில், நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நட்சத்திரத்தில், நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹோரையில் நீங்கள் கண்டிப்பாக போர் போட்டிங்கன்னா 100% அபரிமிதமான நீர் கிடைச்சே தீரும். தங்கு தடையெல்லாம் நீர் கிடைக்குன்னு நினச்சா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்தன சுருக்கமாக எந்த தேதியில், ஆங்கில தேதியில் போர் போட்டால் சிறப்புங்கிற ஒரு காணொளி பதிவு செஞ்சுருந்தோம். ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு 1.5 லட்சம் நபர்களால் பார்க்கப்பட்டு பல நபர்கள் பயனடைஞ்சு கமெண்ட் மூலயமா கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா 100% கண்டிப்பாக உங்களுக்கு போர் போடணும் நீர் கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். சுட்டரிக்கக்கூடிய வெயில் காலம் வந்துருச்சு. இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த காலகட்டங்களில் விவசாயிகளுக்கு மிகப்பெரும் பிரச்சனை நீர் தான். நீரின்றி அமையாது உலகத்தில் பெரும்பகுதி நீரால் வியாபித்திருக்கு. பெரும்பகுதி நீரால் பூமி சூழ்ந்திருந்தாலும் கூட குடிக்கக்கூடிய நன்னீருக்காக மனிதன் படாத பாடுபடுறாங்க. விவசாயிகளை பொறுத்தவரை விவசாயத்துக்கு நன்னீர் தேவை அப்படிங்கிறதுனால போர் போடுறது, கிணறு வெட்டுறது, ஆழ்துளை கிணறு வெட்டுறது, சைடு போர் ஓட்டுறது இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பங்குனி, சித்திரை, வைகாசி முடியறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுடுவாங்க. குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி, சித்திரைன்னு சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் போர் போடுவாங்க. அதற்கான காரணம், இந்த பங்குனி, சித்திரையில் நீர் பூமிக்கு கீழே போயிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் பூமிக்கு கீழே நீர் போயிருந்தாலும் கூட எந்த அளவுக்கு நீர் கீழே போனாலும் அந்த டைமில் ஒரு போர் போடும் பொழுது நீர் எட்டிருச்சு அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே மற்ற காலங்கள்லேயும் பருவ காலங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட நீர் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அப்போ இந்த போர் போடுறது, கிணறு வெட்டுறது, ஆழ்துளை கிணறு வெட்டுறது, சைடு போர் ஓட்டுறது இதெல்லாம் எந்த நேரத்தில், எந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது தண்ணீர் மிகுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அதிகம் விழுகக்கூடிய நாட்களில் நம்ம போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீர் கிடைக்கும். உங்கள் விவசாய நிலமாகட்டும் சரி, மனை நிலமாகட்டும் சரி, இல்லை தொழிற்சாலையாகட்டும் சரி, எப்படிப்பட்ட இடத்திற்கும் நீருங்கிறது அத்தியாவசிய தேவை. நீர் இல்லை அப்படின்னா மனிதனோட வாழ்க்கையே இல்லை. ஒரு காரியத்தை சரியாக செஞ்சிங்கன்னா அந்த காரியம் சிறப்பாக கடைசி வரைக்கும் நல்ல பலனை கொடுத்துரும். உலகத்தில் எல்லா விஷயத்தையும் மாற்றுறது நம்மளோட வேலை இல்லை. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை தொட்டு செய்யும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களும் நல்லதாகவே இருக்கும். அப்போ தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு நீர் கிடைக்கணும் அப்படின்னா குடிக்கக்கூடிய நீருக்கும் விவசாயத்திற்காக புழங்கக்கூடிய நீருக்கும் நன்றி சொல்லி போர் போடுங்க. அந்த போர் போடக்கூடிய காலங்கள் எந்த காலங்களாக இருந்தால் சிறப்பு அப்படின்னா பங்குனி, சித்திரை இந்த 2 மாதங்களில் வெயில் சுட்டரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எவ்வளோ தான் நீர் கீழே போயிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் போர் போட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் மற்ற பருவ காலங்களில் கிடைச்சிடும். சந்திரன் தான் நீர் கிரகம். அப்போ சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் எப்பெல்லாம் உழுகுதோ அந்த காலகட்டத்தில் போர் போடுறது மிகவும் சிறப்பு. கிணறு வெட்டுறது சிறப்பு, ஆழ்துளை கிணறு வெட்டுறது சிறப்பு, சைடு போர் ஓட்டுறது சிறப்பு. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி அன்று மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறதில்லைன்னு சொல்லப்படுது. அதற்கான காரணம் சூரியன், சந்திரன், பூமி 3 நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்று ஈர்க்கிறதுனால கடலோட மட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி ததும்பும் அல்லது அலை ஜாஸ்தியாக அடிக்கும். அந்த நேரத்தில் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. அப்போது சந்திரன் நீர் கிரகமாக இருக்கிறதுனால ஜோதிடத்திலே சந்திரனை நீர் கிரகமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சல் எப்பெல்லாம் விழுகுதோ அப்போ போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணியோட வரத்து அதீதமாக கிடைக்கும். போர் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடிய நபர்களை வச்சு அனலைஸ் பண்ணி முடிச்சிடுங்க. பூமி சல்லியம், நீர் ஊற்று இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்களை வச்சு ஒரு நபருக்கு 2 நபர் 3 நபரை பார்த்து யார் அளவுக்கு அதிகமாக ஒரே இடத்த மார்க் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போர் போடுங்க. அதுக்கு தனியாக இன்றைக்கி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதை வச்சு நீங்கள் தாராளமாக எத்தனை அடி தூரத்தில் கரிசல் மண், எத்தனை அடி தூரத்தில் பாறை, எத்தனை அடி தூரத்தில் நன்னீர் இருக்குது, அதுக்கப்புறம் எப்போ உப்பு நீர் கிடைக்கும், இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்கள அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு போர் போடக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் வளர்பிறை நாட்களாக போர் போட்டிங்கன்னா மிகவும் நல்லது. குறிப்பாக
சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் விழுகக்கூடிய நாட்களில் போர் போடுறது நல்லது. பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நீருக்கு நன்றி. நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீருக்கு நன்றி. சந்திரனுடைய கதிர்வீச்சு ஜாஸ்தி விலகக்கூடிய நாட்கள் ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய நாட்கள் திங்கட்கிழமை மின்காந்த கதிர்வீச்சு ஜாஸ்தி விழுகும். அப்புறம் சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் ஜாஸ்தி விலகக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி அன்று விலகும். சந்திரனுடைய நாட்கள் ஜாஸ்தி விலகக்கூடிய நாட்கள் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது விலகும். சந்திரனுடைய நாட்கள் ஜாஸ்தி விலகக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆங்கில தேதி. அந்த ஆங்கில தேதி பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதிகளில் மின்காந்த கதிர்வீச்சு ஆங்கில தேதி 2, 11, 20, 29ஆம் தேதிகள்லையும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து தேதியும் 2ஆக இருக்குது, கூட்டுத்தொகையும் 2ஆக இருக்குன்னு மிகவும் சிறப்பு. உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 2/8/2026 அப்படின்னு கூட்டி பார்த்தீங்கன்னா 10/10/20 வரும். அப்போ தேதி 2, கூட்டுத்தொகை 2. சந்திரனுடைய கதிர்வீச்சு விழக்கூடிய நேரம் சூரிய உதயம் தொட்டு ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோரைகளில் சந்திர ஹோரைகள் விழக்கூடிய நேரத்தில் போர் போடுறது மிகவும் சிறப்பு. ஏற்கனவே நீங்கள் பூமி சல்லியம், நீர் ஊற்று இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் மூலிமா முழுசாக பார்த்து முடித்ததுக்கு பிறகு நீங்கள் போர் போடக்கூடிய நாட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆங்கில தேதி 2, 11, 20, 29ஆம் தேதியில் தாராளமாக தேர்ந்தெடுத்திங்கன்னா மிகவும் நல்லது. ஆனால் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து இங்கே 2ஆக இருந்து அங்கே 8ஆக இருக்கக்கூடாது. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் சந்திர கோரையிலையும் போடலாம். சந்திர கோரை முடியாத பட்சத்தில் சுக்கிர கோரையை பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பு. திதியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எந்த திதி சந்திரனுடைய திதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா துதிகை திதி, ஏகாதசி திதி. துதிகைனா 2ஆவது திதி, ஏகாதசினா 11ஆவது திதி. இரண்டு திதியும் மிகவும் சரப்பான திதி. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களில் போர் போடுறது நல்லது. சரி, அந்த நட்சத்திரம் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பரணி, பூரம், பூரடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் கிடைத்தாலும் நல்லது. அதற்கடுத்து இந்த 7 நாட்களில் எந்தெந்த நேரத்தில் போர் போட்டால் மிகவும் நல்லது. போர் போடுறது, கிணறு வெட்டுறது, ஆழ்துளை கிணறு வெட்டுறது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்குறது, திரவ சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்குறது, இந்த எந்த விஷயத்தையுமே சந்திர கோரையில் பண்ணுறது நல்லது. அப்போ சந்திர கோரையில் பண்ணுறது நல்லது அப்படின்னா ஞாயிறு, திங்கள் வரிசையாகவே எழுதி போட்டுடலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 நாட்களில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாளில் சந்திரகோரை வரும் அப்படின்னா இது காலை, இது மதியம், இது இரவு. பார்த்துட்டிங்கன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி சூரிய உதயத்திற்கு பிறகு 6:10 தான் சூரிய உதயமாகுது, 6:15 தான் உதயமாகுது, 6:30 தான் உதயமாகுது. அந்த நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் சந்திரகோரை. சூரிய உதயத்திலேருந்து கணக்கெடுத்துங்க. அப்போது காலையில் 6 to 7 சந்திரகோரை, செவ்வாய்க்கிழமை விட்டு புதன்கிழமை 7 to 8 சந்திரகோரை, வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை 8 to 9 சந்திரகோரை, சனி விட்டு ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 சந்திரகோரை, திங்கள் விட்டு செவ்வாய்க்கிழமை 10 to 11 சந்திரகோரை, புதன் விட்டு வியாழக்கிழமை 11 to 12 சந்திரகோரை, வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு 12 to 1 சந்திரகோரை.
மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு 1 to 2 சந்திரகோரை, செவ்வாய் விட்டு புதன்கிழமை அன்னைக்கு 2 to 3 சந்திரகோரை, வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3 to 4 சந்திரகோரை. அதற்கடுத்து சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்துட்டிங்கன்னா 4 to 5 சந்திரகோரை. திங்கக்கிழமை விட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 5 to 6 சந்திரகோரை. புதன்கிழமை விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சந்திரகோரை. வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு 7 to 8 சந்திரகோரை. ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு 8 to 9 சந்திரகோரை. திங்கக்கிழமை அன்று 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வந்துருச்சு அப்படின்னா சந்திரகோரை அப்படின்னு கரெக்டாக எடுத்துருக்கிறீங்க. 7 கோரையும் 7 மணி நேரம் கணிச்சு பார்க்கும்போது சரியாக வருது அப்படின்னா 6 to 1 வரைக்கும் 7 மணி நேரம், 1 to 8 வரைக்கும் 7 மணி நேரம் கணக்கு கரெக்டாக எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கடுத்து செவ்வாய் விட்டு புதன்கிழமை அன்னைக்கு இரவு 9 to 10 சந்திரகோரை. வியாழன் விட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10 to 11 சந்திரகோரை. சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 11 to 12 சந்திரகோரை. திங்கள் விட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிட்நைட் 12 to 1 மணி வரைக்கும் சந்திரகோரை. புதன்கிழமை விட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு மிட்நைட்டில் 1 to 2 சந்திரகோரை. வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு விடிகாத்தில் 2 to 3 சந்திரகோரை. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த சந்திரகோரைகளில் உங்களுக்கு திங்கக்கிழமையாக வருது, இன்னும் சூப்பர். அது பௌர்ணமி நாட்களாக வருது, மிகவும் நல்லது. அதே ரோகிணி நட்சத்திரமோ ஹஸ்த நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரமோ சந்திரனுடைய நட்சத்திரமாக வருது, ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் தேதி 11, 20, 29 போர் போடுறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட்டுத்தொகையும் 2ஆம் என்ன வருது, தேதி மாதம் வருடத்து கூட்டினாலும் அது ரொம்ப நல்லது. சந்திரகோரையில் போடுறீங்க, சந்திரகோரை கிடைக்காத பட்சத்தில் சுக்கிரகோரையில் போடலாம். திதியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்து 2ஆவது நாள் துதிகை திதி அப்படின்னு பேர். அது தேய்பிரைன்னு எடுத்துக்கூடாது, ஏன்னா முழு நிலவு இருக்கிறதுனால. ஆனால் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வெறுமணத்திற்கு அடுத்த நாள் துதிகை திதி, அந்த திதி அன்று போர் போடுறது அவ்வளோ நல்லதல்ல. வளர்பிறையில் முடிஞ்சு தேய்பிரை நோக்கி போகக்கூடிய 2ஆவது நாள் துதிகை திதி மிகவும் சிறப்பு. ஏகாதசி திதி அது வளர்பிறையில் எடுத்துக்கலாம், தேய்பிரையில் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அப்போ திதியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்து 2ஆவது நாள் வரக்கூடிய திதி மிகவும் சிறப்பு. அப்போ திதியும் நல்லா இருக்குது, ஹோரையும் நல்லா இருக்குது, ஆங்கில தேதியும் நல்லா இருக்குது, அதற்கடுத்து நட்சத்திரமும் நல்லா இருக்குது, அதற்கடுத்து பௌர்ணமி அன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை அன்றைக்கி போர் போடுறீங்க அல்லது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீருங்கிறது உங்களுக்கு 100% கிடைத்தே தீரும். அப்போது பிரபஞ்சத்தில் நீர் இல்லை அப்படின்னா மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை. நீரின்றி அமையாத உலகு. முதன்மையான விஷயம், மனிதனுடைய உடம்புலேயே பெரும்பகுதி நீரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் நீரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நீரை குடிக்கக்கூடிய நீரை பொறுத்த வரைக்கும் கையகப்படுத்துறதுக்கு இது மாதிரி நல்ல நேரத்தில், நல்ல நாட்களில், நல்ல தேதியில், நல்ல கோரையில், நல்ல திதியில், நல்ல நட்சத்திரத்தில் நீங்கள் போர் போடும்போது உங்களுக்கு நீருங்கிறது கண்டிப்பாக அபரிமிதமாக கிடைக்கும். எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, அந்த நீரை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்திற்கும் நீருக்கும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நன்றி சொல்லி போர் போடுறதுக்கு ஆரம்பிங்க. நீர் கிடச்சதுக்கு நன்றி, தேவைக்கு அதிகமாக நீர் வரத்து எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது நன்றின்னு சொல்லிவிட்டு அந்த போர் போட ஆரம்பிங்க அல்லது கிணறு வெட்ட ஆரம்பிங்க. நீர் கிடச்சதுக்கு பிறகும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். போர் போடுறதுக்கு முன்னாடி மனை நிலமாகட்டும் சரி, தொழிற்சாலை இடமாகட்டும் சரி, அல்லது விவசாய பூமியாகட்டும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீர் விட்டு பார்க்கக்கூடிய அனலைஸ் பண்ணக்கூடிய மிஷினை வச்சோ அல்லது அப்படிப்பட்ட நபர்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய நபர்களை வச்சோ சரியான இடத்த மார்க் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை மார்க் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதே போல் பூமி சல்லையும் நீருற்று பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ ஞானத்தினாலையும் தங்கிட்ட இருக்கக்கூடிய உத்வேகமான எண்ணத்தினாலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களே ஒருத்தருக்கு 3 நபரை கூட்டிகிட்டு வந்து ஒரே இடத்துல யார் அதிகமாக மார்க் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல போர் போடுங்க. கண்டிப்பாக 100% நீர் கிடைத்தே தீரும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.